நான் உனக்கு தர்றது இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12x4 உடன் பாக்ஸ், ஸ்விட்ச் பாக்ஸு ஒன்று எடுத்துருக்கோம். அப்புறம் இந்த ப்ளூடூத் மாடல் நிறைய பேர் தெரிஞ்சிருக்குது, இது தனியாக சொல்ல வேண்டியதில்லை, இதை பற்றி இல்லை. ப்ளூடூத் மாடலு, அப்புறம் யூஎஸ்பி சார்ஜர் போர்டு, இது வந்து நம்ம பேட்டரி கனெக்ஷன் கொடுக்கணும். ரீசார்ஜபிள் பேட்டரி, டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் போர்டு, இது எல்லாமே 5 வோல்ட்டில் ஒர்க் ஆகக்கூடியது தான். அப்புறம் இந்த யூஎஸ்பி ஃபீமேல், இது வந்து பாக்ஸுக்கு வெளியே வரும். அப்புறம் 2 ஸ்பீக்கர், இதே மாதிரி 2 ஸ்பீக்கர், இங்கே 1 ஸ்பீக்கர், இங்கே ஸ்பீக்கர் மாட்ட போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு எப்படிங்கிறத கட் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு சென்டர் கட் பண்ணோம், அப்புறம் 2 ஸ்பீக்கர் கட் பண்ணணும். இப்போ நம்ம ஹோல்ஸ் போட்டு வந்துட்டோம். சென்டரில் பாருங்கள், அந்த மாடல் பிக்ஸ் பண்ணியாச்சு, ப்ளூடூத் மாடலு. சைடில் ஸ்பீக்கருக்கு 2 ஹோல்ஸ் போட்டோம். இந்த மாதிரி ஹோல்ஸ் போகிறது எப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் வரும். அது பார்த்தீங்கன்னா இந்த பிட்டு வச்சு தான் போட முடியும். நம்ம 2 இன்ச்சுனா 2 இன்ச்சு, 4 இன்ச்சு 4 இன்ச்சு இந்த மாதிரி வச்சு போட்டுக்கலாம். இது நான் ஆன்லைனில் வாங்கினேன், இந்த ட்ரில் பிட்டு சக்கு. இது வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு, இப்போ வரைக்கும் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்குது. பெரிய சைஸ் ஹோல்ஸ்க்கெல்லாம் போடுறதுக்கு நமக்கு பழைய வெரைட்டிஸ் ஆஃப் பிட் இருக்கும். 3/4 இன்ச்சு, 1/4 இன்ச்சு, 2 இன்ச்சு, 1 இன்ச்சு, இந்த மாதிரி நிறைய இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இது எது வேணால் செலக்ஷன் பண்ணி போட்டுக்கலாம். சின்ன சைஸ்லேருந்து பெருசு வரைக்கும் எல்லாம் இருக்குது. அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு காலன் கீ இருக்குது. சின்னதுக்குன்னா இந்த டைப்பு, பெருசுக்குன்னா இந்த டைப்பு. இப்போ நம்ம ஹோல்ஸ் போட்டாச்சு, ஸ்பீக்கருக்கான இது மட்டும் மாட்டிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கேவலமாக இருக்குது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவுமே கேவலமாக இருக்குது. ஏன்னா வாங்கின சீட்டே அந்த மாதிரி தான். இது கொஞ்சம் நம்ம டிசைன் பண்ணணும், அழகு பண்ணணும். அதுக்கு வந்து இந்த வால்பேப்பர், இந்த செவுத்தில் ஓட்டுற வால்பேப்பர் இருக்கு இல்லையா, அதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதான் ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் சும்மா கிடக்குது, அதை யூஸ் பண்ணி ஒட்டிட்டு வந்துடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு ஹோல்ஸ் போட்டு நம்ம சார்ஜிங் பின் வந்து மாட்ட போகிறோம். இது லூஸாக இருக்கும், ஏன்னா 10mm ஹோல்ஸ் போட்டிருக்கோம். இதில் வந்து க்ளூ போட்டு ஃபில் பண்ணிடலாம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்கும். இது முடிச்சுட்டு வந்துடலாம். இதுக்கு வந்து நம்ம சாம்கான் போர்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். அது ரொம்ப கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதுமாதிரி நம்ம எக்கோ மோடு வேறு இருக்குது இதில். இது லோக்கல் ஷாப்பில் வாங்கினேன். பாருங்கள், இப்போ எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். கலர் பேப்பர் போட்டு ஸ்க்ரூவாக டைட் பண்ணியாச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா கேவலமாக தான் இருக்கும். நமக்கு அது முக்கியம் இல்லை, முன்னாடி தான் முக்கியம். ஸ்பீக்கரில் மாட்டியாச்சு. அடுத்து நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு மெயின் போர்டு, அதாவது பவர் சப்ளை இன்புட்டு, பேட்ரி அவுட்புட்டு ப்ளஸ் லோடு அவுட்புட் 3மே இருக்குது. இதில் நான் பழைய பேட்டரி ஒன்று தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து அவுட்புட்டு. நம்ம ஏற்கனவே காட்டின பேட்டரி வந்து இதில் கூட பேரலாக கனெக்ஷன் பண்ண போகிறேன். அதுக்கு தான் மெயின் இந்த போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த போர்டு வந்து டைரெக்டாக நம்ம வந்து பாக்ஸில் மாட்ட முடியாது, அதனால் உள்ளே வச்சுட்டு அந்த கனெக்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கனெக்டரு, ஃபீமேல் கனெக்டர் சொன்னேன் ஏற்கனவே. இதை வச்சு தான் நம்ம அவுட்புட்டில் வந்து கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். அந்த பின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே பழைய யூஎஸ்பி பின்னு. இப்போ பாருங்கள், 2 பேட்டரி நான் பேரல் கனெக்ஷன் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி லிங்க் பண்ணிட வேண்டியதான். ஏன்னா இந்த போர்டை வந்து டைரெக்டாக பாக்ஸில் மாட்ட முடியாது, ரொம்ப பாக்ஸ் பெருசாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த கேபிள் பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ்பி மாடல் இருக்கு இல்லையா, ப்ளூடூத் மாடல், அதோட அவுட்புட் கேபிள். அதில் 3 ஒயர் வந்திருக்கும், ப்ளஸ் ரெட் கலர் ஒயர் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஆண்டனாக்கு போகிறது, எஃப்எம் ரேடியோ ஆண்டனாக்கு.
இந்த 3 கேபிள் பார்த்திங்கன்னா ஒன்று லெஃப்ட்டு, ஒன்று ரைட்டு, இன்னொன்று வந்து கிரவுண்டு. அது வந்து ஆண்டனாக்கு வர்றது இது. அந்த 3 கேபிளையுமே வந்து நம்ம அதை 8403 PIM ஆம்ப்ளிஃபையர் போர்டில் நம்ம மாட்டிடுவோம். அதிலே போட்டிருப்பாங்க ரைட், லெஃப்ட், கிரவுண்டு போட்டிருப்பாங்க. அதில் கரெக்டாக கொடுத்தோம்னாலே போதும். இது வந்து பவர் கேபிள். அந்த ப்ளூடூத் மாடலுக்கு போகிற பவர் கேபிள் 5 வோல்டேஜ் கொடுக்க வேண்டியது இருக்குது. இந்த மாடல் தான் பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ஷன் கொடுக்க வேண்டியது. இப்போது ஸ்பீக்கர் எல்லாமே கனெக்ஷன் கொடுத்துட்டு வந்துட்டோம். ஸ்பீக்கர் ப்ளூடூத்து மாடல்லேருந்து வர கேபிள் எல்லாமே அந்த ஆம்ப்ளிஃபையர் போர்டு. இது பார்த்திங்கன்னா சின்ன போர்டாக தான் இருக்கும், ஆனால் பவர்ஃபுல்லாக இருக்கும் நல்லா. அதோடய விலையை பார்த்திங்கன்னா 35 ரூபா தான். அவுட்புட்டு ஸ்பீக்கர் பவர்ஃபுல் நல்லாயிருக்கும். நான் இதில் வந்து பெரிய ஸ்பீக்கர் வரை கனெக்ட் பண்ணி பார்த்துருக்கேன், நல்லா சவுண்ட் கேட்குது. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது எல்லாமே கனெக்ஷன் கொடுத்து வந்தாச்சு. ஒயர் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்தாச்சு டோட்டலாக. இப்போ எல்லாமே கனெக்ஷன் கொடுத்து ஆன் பண்ணி பார்த்தாலே இப்போ சாங்ஸ் ப்ளே பண்ணி காப்பிரைட் ப்ராப்ளத்தினால பிரேக் ஆனாலும் ஆகலாம். அதனால் நீங்கள் ஒன்றும் நினச்சிக்காதீங்க, ஆன் பண்ணி பார்த்தலாம். Bluetooth mode paired. Power off. நம்ம ரிமோட்லேயே பவர் ஆஃப் பண்ணிக்கலாம். இதையே எல்லா ஆப்ஷனும் நம்ம இதில் ரிமோட்லேயே பண்ணிக்கலாம், ப்ளஸ் பட்டன்லேயே பண்ணலாம். ரிமோட்னால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இந்த சாம்கானில் பார்த்திங்கன்னா ரிமோட்டே கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க, பிளாக் ஒயிட்டில். மறுபடியும் ஆன் பண்ணி நம்ம மோடு சேஞ்ச் பண்ணி பார்த்துடலாம். FM மோடு எப்படி இருக்காது, ஆக்சிலரியில் இருக்காதுன்னு. இந்த பவர் கேபிள்லாம் நான் வந்து இப்போ இன்னும் டேப் அடிக்கல, டேப் அடிச்சுட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். Bluetooth mode. FM mode. AUX mode. அடுத்தது FM கொஞ்சம் ஒயர் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருக்குறேன். அது எப்படி ப்ளே ஆகுதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வந்து அது தெரியாது நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்க. மறக்காமல் இது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மெத்தேட் தான். உங்களால் மறுபடியும் எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியும் அதை பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு. தேங்க்யூ.